அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலான் மாதத்துல 10 நோன்புக்கு பின்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கே இப்ப அமைதி இல்லாம இருக்கு. அந்த மத்திய கிழக்குலதான் அரபு நாடுகள் இருக்கு. இப்ப உலக மேப்ல பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்கல்ல, அதுல அந்த மத்திய கிழக்கு பகுதியில இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா அரபு நாடுகளாக இருக்கு. சவுதி, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, ஈரானு, அதுக்கப்புறம் ஈராக்கு, சிரியா, அதே மாதிரி ஜோர்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கொண்டு இருக்குது. அந்த நாடுகள்ல இப்போது பாத்தீங்கன்னா போர் வந்திருக்கு. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. முதல் 10 நாள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு 11வது நாள்ல இருந்து கிளம்பிய ஒரு பூகம்பம் தான் சொல்லணும். அந்த பூகம்பத்தின் காரணமாக இன்னைக்கு வரையுமே பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. அதுவும் சவுதியின் மேலேயே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. அங்கதான் நமக்கு மக்கா இருக்கு, அங்கதான் நமக்கு மதீனா இருக்கு. அந்த சவுதியின் மேலேயே நடத்தப்பட்டு இருக்கு. ஆனா சவுதியின் மேலே நடத்தப்பட்டாலும் பொது இடத்துல நடத்தப்படல. அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸுக்கு தான் அடிச்சிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து. ஈரானை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய விஷயத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈரானை அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்காக ஈரானுடைய ஆட்சியை கவிழ்த்திட்டு அவர்களுக்கு விருப்பமானவர்களே ஆட்சியில அமர்த்தி வைக்கிறதுக்காக தொடர்ச்சியா குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த போர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் நம்மளை அடிக்கிறாங்க, கவுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு கொடுக்கணும் இல்ல. இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு ஏன் கொடுக்க முடியலன்னா, ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணாங்கன்னா, நேரடியா அமெரிக்காட்ட போய் நம்ம சண்டை போடுறதை விட அமெரிக்கா எங்க இருக்காங்களோ அங்க சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா எல்லா பக்கமும் இருக்காங்க. இத பல தடவை ஈரான் வான் பண்றாங்க. நீங்க எதுக்கு எங்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நீங்கெல்லாம் எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குறீங்க. அமெரிக்கா இடம் கொடுத்தா அவன் நம்மளோட இடத்துல இருந்து பெட்ரோல்களை எல்லாம் எடுத்துட்டு தானே போறான்னு சொல்லிட்டு எண்ணெய் வயல்களை எல்லாம் அவன் என்ன பண்றான், நிறைய லாபத்துக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே ஈரான் சொல்றாங்க, நாமெல்லாம் ஒன்றாக இருப்போம், அவங்க தனி அப்படிங்கறதே சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சவுதி, கத்தார், யுஏஇ, பஹ்ரைனு இவங்க எல்லாம் கேட்கவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஈரானு, ஏமனை தவிர மத்த எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய பேஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பயந்து நடக்கிறாங்க. அமெரிக்காட்ட தான் பாத்தீங்கன்னா ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முதல் கொண்டு எல்லாமே அமெரிக்காவுது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கு மாறாக அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வருது. அதனால அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ பயன்படுத்தியே அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்துது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானுக்கு கொந்தளிச்சு போய் நேரடியா நான் போய் ஈரான் அட்டாக் பண்ணணும் அவசியம் இல்லை, அங்க இருக்கிறவங்க இங்க பேஸ் வச்சிருக்காங்க, இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எம்பசி வச்சிருக்காங்க, அங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்ப சவுதி, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேரடியாக பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாட்டினாலும் அங்கங்க அமெரிக்கா பேஸ் தாக்கப்படும் போதும் என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, அங்க யார் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ்ல அமெரிக்காவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தான் வேலை செய்வாங்க. அமெரிக்காவுடைய எம்பசியில அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, அபிஷியல்ஸ். ஆனா அமெரிக்கா தொழில் செய்யறாங்க பாருங்க. எங்க தொழில் செய்வாங்க, அதாவது சவுதியுடைய அரம்கோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி செய்யறதுல ஒரு நம்பர் 1 ஒரு கம்பெனி. அந்த ஒரு அமைப்புல அதே மாதிரி கத்தார்ல பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் எடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல ஏர்போர்ட்னாலும் யூஎஸ் பேஸ் உடைய ஏர்போர்ட் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுஏஇ இங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல பிசினஸ் சார்ந்த விஷயத்திலயும் லிங்கா இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அங்கேயும் தாக்குதல்கள் நடத்தப்படுது. அப்ப அமெரிக்கா எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கோ இந்த மத்திய கிழக்குல அங்கெல்லாம் அடிக்கிறாங்க ஈரான். அப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரி, இங்க வெளிநாடுகள்ல இருந்து அங்க போயிருக்கவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுது. எல்லாருக்கும் பாதிப்பு கிடையாது, எல்லாரும் சஃபர் ஆகுறது கிடையாது. அமெரிக்கா பேஸ் கிட்ட இருக்கிறவங்களும் அமெரிக்காவுடைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்ய போயிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்ப அமெரிக்கா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்குன்னா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு யாரை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த வேலைக்கு போனவங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சிரமம் ஏற்பட்டு இருக்கு. ஒரு சிலர் உயிரிழப்பும் ஏற்பட்டு இருக்கு. மத்தபடி பொதுமக்கள் சேஃபா தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஒரு வாரம் என்ன பண்ணாங்கன்னா, உம்ரா போறது, மக்கா மதீனா போறதுவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிளைட் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப திறந்து விட்டாங்கிறதுனால அவங்களுடைய பிளைட் எல்லாம் போயிட்டு தான் வருது. அப்ப சவுதி ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வரையும் கூட தாக்குதல் நடத்திருக்காங்க. நேத்து சவுதியில நடத்தின தாக்குதலை முறியடிச்சிருக்கிறதாக சவுதி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு 10 நாள்ல பார்த்தா நிறைய இடத்துல சவுதியில பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ், எம்பசி, அவங்களுடைய ரேடாரு, அவங்களுடைய முக்கியமா அந்த ஹப்பா இருந்தது. அதாவது ஹப்னா என்ன சொல்லனா, இந்த தகவலை எல்லாம் ரகசிய தகவலை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, உளவு தகவல்லாம், அந்த உளவு தகவலுடைய ஹப்பவே அடிச்சாங்க. எங்கன்னா சவுதிக்குள்ள வச்சு.
சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் சக்சஸ் ஆச்சு, சில விஷயங்களை தடுத்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா அடிச்சதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சவுதி தடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. வந்துச்சு, நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க தடுக்கிறதுக்குமே யார் ஏவுகணை கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. இப்ப வந்து பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா இந்த அரபு நாடுகளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் வந்து ஈரான் வந்து என்ன பண்றாங்க, அவங்களை தாக்குறாங்க. அதே நம்ம சமயத்துல உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பக்கம் நியாயம் இருப்பதாக தெரியுது. ஏன்னா சும்மா இருக்கிற ஈரானை போய் அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய நாட்டுல இருந்தே அடிக்கிறான். அமெரிக்கா வந்து என்ன பண்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல போய் அங்க ஏர்பேஸ் வச்சு போட்டு அங்கிருந்து அடிக்கிறான். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, இவங்களா வந்து இடம் கொடுத்துருக்காங்க கூடிய அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஈரான் வந்து திரும்ப செய்யறது ஒன்றும் தவறே கிடையாது, அவங்க நியாயமா தான் செய்யறாங்க அப்படிங்கிற கூடிய கட்டத்துக்குள்ளதான் வருது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைன் மக்களே ஈரான் மக்கள் பாவம், நீங்க இப்படி பண்ணனாலதான் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுல தாக்குதல் நடக்கும் போதே மக்களே வந்து பார்த்தா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தார்லயும் பஹ்ரைன்லயும் வந்திருக்கு. யுஏஇல வந்து இன்னைக்கு தான் லைட்டா செய்தி பார்த்தோம், இன்னும் தீவிரமா வரல. பல இடத்துல அவங்களே வந்து இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அந்தந்த அரபு நாடுகள் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்து இதுல ஒரு அமைதி வரணும், நேர்வழி வரணும். கண்டிப்பா வந்து அரபு நாட்டு மன்னர்களும் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஜியோனிச மற்றும் இந்த அமெரிக்காவுக்கு பயந்து நடுங்கி இறங்கி போறதுனாலதான் என்ன ஆயிருதுன்னா, அண்டை நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள்கிட்ட கூட ஒற்றுமை பாராட்ட முடியாம இருக்கு. அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும். உலகமே அமைதியா இருக்கணும். இன்னும் வந்து கொஞ்ச நாள் ஆனா இன்னும் நிறைய நெருக்கடிகள் வந்துடும். இப்படி எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா நமக்கு பெட்ரோல், சாப்பாடு பொருள், கேஸ் எல்லாமே விலை உயரும். இப்பவே பாத்தீங்கன்னா விலை உயர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் 20 நாள் 1 மாசம் ஆனா விலைவாசி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாம எச்சாய் கொண்டிருக்கும். இதனால உலகமே பாதிப்படையுது. இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, உலகமே பாதிப்படையுது. எல்லாரும் அதற்காக துவா செய்துவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போர் நிக்கணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறக்கூடாது, எந்த ஒரு தட்டுப்பாடும் வரக்கூடாது, உலகமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இயங்கணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல இது வந்து இறுதி நாளுடைய அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி போர்லாம் வரும்போது, பாலஸ்தீனத்துல போர் வரும்போது இறுதி நாளுடைய அடையாளமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான்ல வந்து இருக்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதை பத்தி நம்ம சொல்லும் போது என்னன்னா, இறுதி நாளுடைய அடையாளங்களாக நிறைய சண்டை சச்சரவுகள் வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சண்டை வரும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லல. மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து குழப்பங்கள் இருக்கும், ஒருத்தவங்களை அடிப்பாங்க. அதுவும் ஒரு விஷயத்துல சொல்லப்படுது, ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை வந்து என்ன பண்ணுவானாமா, கொல்லணும்னு நினைப்பானாமா. அப்ப என்ன பண்ணுவானாமா, அந்த நினைத்த மனிதன் செய்யறதுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் வந்து செஞ்சிருவானாமா. செஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே நரகத்துக்கு போவாங்களாமா. இப்படி அறிவிப்புல வந்திருக்கு. ஏன்னு பார்த்தா, நினைத்தவனும் தவறு செஞ்சவன் தான், செஞ்சவனும் தவறு செஞ்சவன் தான். இப்ப 2 பேருமே என்ன ஆயிட்டாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து தாக்கி அழிப்பானாமா. ஆனா அழித்ததுக்கு காரணம் கேட்டா அவனுக்கு தெரியாதாமா. அப்போ ஒரு மனிதனை அழிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெரும் பாவம். அப்படியெல்லாம் சும்மாலாம் யாரையும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, அழிச்சிட மாட்டாங்க. ஆனா அப்படி அழிக்கிறதுக்கே காரணம் இல்லாத ஒரு காலம் வருமாமா, அப்படியெல்லாம் அழிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளின் காரணமாக எங்கெங்கயோ எப்படியோ வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்த போர்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்க மாதிரி தெரியுது. நேரடியா வந்து இதுதான் இறுதி போர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அதற்கான அடுத்தடுத்து இதுக்கு மேல வந்து பிரச்சனை அதிகமா போகும்போது, அதாவது மறுமை நாளுடைய அடையாளங்கள்லாம் டைரக்டா நம்ம வந்து இதுதான் அதுன்னு நம்ம சொல்லாம, நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, இதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் வந்து அதிகமாயிட்டு போகும்போது அப்படியே அடுத்தடுத்து கட்டமா நமக்கு வந்து இது புதுசா தெரியும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தது வரும்போது என்ன ஆயிரும், இது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி நகரும் போது கண்டிப்பா அது ஒரு மறுமையுடைய அடையாளமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த மறுமையை நெருங்கக்கூடிய நாட்கள்ல நாம என்ன பண்ணணும், கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல துவா செய்துவாங்க. அமல்களை அதிகமாக செய்ய, ஒரு ரமலானோடு தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த நாளை பாவங்களை எல்லாம் கைவிட்டு இன்னும் நேர்வழி பெறுவதற்காக நற்குணம் உள்ளவர்களாக, நன்மையை சுமந்து மறுமைக்கு செல்பவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.